அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சாஸ்திரத்தின்படி சில விசேஷ தினங்களில் சில காரியங்களை செய்யக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வரிசையில் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் குறிப்பாக நம்முடைய வீட்டில் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது, எந்தெந்த விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும், அதிலிருந்து குறிப்பாக இந்த அமாவாசையின் சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை நல்ல நாளாக பலரும் கருதுவது கிடையாது. காரணம் அன்று முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுக்கிறோம். தர்ப்பணம் கொடுக்கும் நாட்களில் சுப காரியங்களை செய்யக்கூடாது என்பது அவர்களது எண்ணம். ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது. நிறைந்த அமாவாசையில் கடை திறந்திருக்கிறேன், புதிய வண்டி வாங்கியிருக்கிறேன், நிலம் பத்திரம் செய்திருக்கிறேன் என்று கூறுபவர்களை நிறைய பார்க்கலாம். ஆனால் பொதுவாக அமாவாசை நல்ல நாள் என்று பலரும் ஏற்றுக்கொள்வது இல்லை. அமாவாசை தினத்தில் சூரியனுக்கும் சந்திரனும் நேர்கோட்டில் வருவது, அதாவது ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்கிறது. அன்று முன்னோர்கள் புண்ணிய லோகத்தில் பூமிக்கு வருகிறார்கள். தங்களது தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிக்கிறாங்க. அவர்களது வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறாங்க, ஆசீர்வாதம் செய்கிறாங்க. எனவே தேவதைகள் என்று முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புனித காரியங்களை துவங்கினார். நிச்சயம் நல்லதே நடக்கும். அன்று நற்காரியங்களை செய்வதால் தீங்கு ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் அது ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாசி அமாவாசை சிறப்புடையது. முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அமாவாசை. இது அனைத்து மதத்திற்குமே பொருந்தும். அமாவாசை என்று உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் தான் இந்த காந்த சக்தி ஏற்படுகிறது. அமாவாசை என்று மாமிச ஆகாரம் தவிர்ப்பது பெரும் ஜீவன காருண்யமாக சொல்லப்படுது. அமாவாசையில் பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அமாவாசை என்று விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாகவும் ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகின்றாங்க. ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள். அது மட்டும் இல்லாமல் அமாவாசையில் மோதிரம் செய்து போடுகிறாங்க. சூரிய கலையும் சந்திர கலையும் சேர்வதால் சுழுமுனை எனும் நெற்றிக்கண் பலப்படுகிறது. இதனால் அமாவாசையில் சாஸ்திரங்கள் மந்திர ஜபங்கள் ஆரம்பிக்கின்றது. கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்களை போக்குகின்றன. அமாவாசை அன்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றது என்றும் சொல்லப்படுது. இதுபோல் இந்த அமாவாசை தினத்தில் நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்குது. பொதுவாக அமாவாசை தினத்தில் நம்ம பித்ருக்களுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சனி பகவானை வழிபட வேண்டிய ஒரு நாள். இந்து சாஸ்திரத்தின்படி துடப்பம் என்பது மகாலட்சுமியின் தொடர்புடைய ஒரு பொருள். இதனால் அமாவாசை அன்று நம்ம துடப்பத்தை வாங்கினால் மகாலட்சுமி கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். இதனால் பணவரவு தடைபடுகிறது. திடீர் ஆரோக்கிய பிரச்சனைகள் காரணமாக செலவுகளும் அதிகரிக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாட்களில் நம்ம அசைவ உணவுகளை தவிர்ப்பதும் நல்லது. கோதுமை தானியம், அது மட்டும் இல்லாமல் கோதுமை மாவு ஆகியவற்றை நம்ம அமாவாசை நாட்களில் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அமாவாசை நாட்களில் எண்ணெய் வாங்குவதையும் எண்ணெய் குளியல் செய்வதையும் தவிர்க்க வேண்டும். எண்ணெய் சனி பகவானுடைய தொடர்புடைய பொருள் என்பதால் அமாவாசை போன்ற நாட்களில் நாம் எண்ணெய் தானம் செய்வது மிகவும் பலன் தரும். அதே சமயம் எண்ணெய் வாங்குவது சனி தோஷத்தை ஏற்படுத்தும். நல்லது நடக்க வேண்டுமானால் இந்த நாட்களில் நம்ம எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை என்பது பித்ரு கர்மா செய்வதற்கான நாள். இதனால் இந்த நாட்களில் வீட்டுக்குரிய இறை வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படும் ஊதுபத்தி, மலர்கள், பூஜை பொருட்கள், சுவாமி சிலைகளுக்கு உரிய வஸ்திரங்கள் வாங்குவது உள்ளிட்டவை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு பதிலாக நாம் இந்த நாட்களில் இயலாதவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது நன்மைகளையும் புண்ணியங்களையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அமாவாசை நாட்களில் இதுபோல் காரியங்களை நம்ம செய்யாமல் இருப்பது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி அமாவாசை வழிபாட்டை நம்ம முறையாக செய்து வருவதன் மூலம்
முன்னோர்களின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சந்திரனின் ஆதிக்கம் மிகுந்த அமாவாசையும் சந்திரனுக்குரிய நாளும் அமாவாசை வருவது அதிகாலையில் அரச மரத்தை நாராயணாக பாவித்து நம்ம ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அரச மரத்தை சுற்றி வருவதும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக அமைஞ்சிருக்கு. பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையும். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை என்ற இந்த சக்தியானது மிகவும் அபரிவிதமாக பெருகுகிறது. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை என்று செய்ய முடியாதவர்கள் புரட்டாசி தை மாதத்தில் தர்ப்பணம் செய்வதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி ஒரு சக்தி வாய்ந்த நாளாக தான் அமாவாசை நாள் கருதப்படுது. அமாவாசை என்றாலே இருள் சூழ்ந்து என்று சொல்லலாம். இது உன்னதமான நாள். அம்மன் வழிபாடு, முன்னோர் வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிகுந்த ஒரு நாளாக இருக்குது. அமாவாசையில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிட வேண்டும். காகத்துக்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டும். அமாவாசை நாட்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடுமே நம்முடைய முன்னோர்களுக்கு போய் சேரும். அவர்களுக்கு சேரும் புண்ணிய யாவும் நமக்கு வந்து சேரும். நமக்கு மட்டுமின்றி நம்முடைய சன்னதிக்கும் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வருடத்தில் எந்த ஒரு வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் முன்னோர் வழிபாட்டை நாம் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மாதிர்காரனாகிய சந்திரனும் பிதிர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை. அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு அவர்களின் ஆசையை பெறும்போது நம்முடைய பாக்கியஸ்தானம் வலிமையடைகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம் பித்ரு சக்தி நிறைந்தவர்கள் அவர்களின் ஆசீர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும். எனவே நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். காலை 6:30 மணிக்கு தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ராகு காலம், யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது. மதிய வேளை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது. தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரம், குலதெய்வம் என 3 தலைமுறைகளின் பெயர்களை நாம் கூற வேண்டும். அமாவாசை நாட்களில் யாரெல்லாம் பித்ரு சொல்லப்படும் முன்னோர்களையும் பெற்றோர்களையும் முறையாக வழிபட்டு வணங்கி ஆதரிக்கிறார்களோ அதனால் கிடைக்கப்பெறும் பலன்கள் மொத்தமே அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்று தர்ம சாஸ்திரத்தில் நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அமாவாசை நாட்களில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம். அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறார், சாப்பிடாமல் இருக்கிறார் என்று மனைவி விரதம் இருக்கக்கூடாது. கணவன் இருக்கும்போது அவர்களை சுமங்கலிகள் என்று சொல்லுவாங்க. சுமங்கலிகள் ஒருபொழுதுமே அமாவாசை நாட்களில் நம்ம விரதம் இருக்கக்கூடாது. ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேணும். இன்னொரு விஷயம், அமாவாசை விரத படையலான மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் நம்ம சமைக்கக்கூடாது. காலை உணவை எடுத்துக்கொண்டு பிறகு தான் நம்ம சமைக்க வேண்டும். அமாவாசை நாட்களில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். பின்னர் நம்முடைய முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும். பின்னர் காகத்துக்கு சமைத்த உணவு அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும். அதன் பின்னர் இலையில் சாப்பிட வேண்டும். முக்கியமாக முன்னோரை நினைத்து 4 பேருக்காவது நாம் உணவு பொட்டலங்களை தர வேண்டும். இந்த நாட்களில் நாம் முன்னோரை நினைத்து செய்கின்ற எல்லா காரியங்களுமே 3 மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் என்கின்றது சாஸ்திரம். மாலையில் அவசியம் விளக்கேற்ற வேண்டும். மீண்டும் குடும்பத்தார் ஒன்று சேர்ந்து நாம் முன்னோர்களை இறைவனையும் நமஸ்கரிக்க வேண்டும். அதே போல் அமாவாசை அன்று இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் உணவு தான் கொடுக்க வேண்டும். மனைவியானவள் டிஃபனே சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைப்பிடியேனும் சாதம் சாப்பிட வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. அப்போதுதான் மாமனார் மாமியாருடைய ஆசீர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும். அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலுமே முன்னோர்கள் நின்று கொண்டு எள் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.